இன்னைக்கு நம்ம ஸ்கூப் ஆஃப் ஆடிட் பார்க்க போறோம். தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ல ஐஸ்வர்யா வித் லேர்ன் வித் மீ அகாடமி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கோப்பையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன், ரெண்டாவது ஆப்ஜெக்டிவ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், மூணாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், நாலாவது கம்ப்ளையன்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட்ஸ், அஞ்சாவது ஸ்டேக் ஹோல்டர் சாட்டிஸ்பாக்சன். இதுல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஏன்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கோப்னா என்னதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்கோப்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா நோக்கம், அதாவது ஆடிட்டர் எந்தெந்த நோக்கத்துல அந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றாரு, அந்த நோக்கங்களை தான் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். இதனால கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட், இதை நம்ம ஏன் பண்றோம் அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம கிளியரா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நானு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன், அதாவது டிஃபைன்ஸ் த ஆடிட்டர் ஸ்கோப்ஸ், அலோஸ் த ஆடிட்டர் டு ஃபோக்கஸ் தேர் டைம், effort, resources on the area that matter the most. அதாவது ஒரு ஆடிட்டோட மெயினான நோக்கம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கை நம்ம பண்ணும்போது அந்த ஒர்க்கை நம்ம டைமுக்குள்ளார முடிக்கணும். எஃபோர்ட், அந்த டைமுக்குள்ளார எஃபோர்ட் நம்ம போடுறோம் இல்லையா, அந்த எஃபோர்ட் ரொம்ப வேல்யூபிளா இருக்கணும் அண்ட் கரெக்டா இருக்கணும், எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாம. அண்ட் ரிசோர்ஸ், அந்த ஏரியாவுக்கு நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்றோமோ அது அதிகமாவும் யூஸ் பண்ணக்கூடாது, கம்மியாவும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஏரியாவுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அவ்வளவு மட்டும்தான் யூஸ் பண்ணும். இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுவாங்க அண்ட் ஃபோக்கஸ் நிறைய பண்ணுவாங்க. பிகாஸ் ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்றதுக்கே இந்த மூணு விஷயம் ரொம்ப ரொம்ப தேவை. டைமும், எஃபோர்ட்டும், ரிசோர்ஸ். அப்படி இருந்தாதான் நம்மளால ப்ரொடக்ஷனே பண்ண முடியும். சோ இந்த மூணு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ரொம்ப ஃபோக்கஸ்டா நம்ம ஆடிட்டர்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவங்களோட மெயினான இவங்க மெயினான ஏரியாவே நான் பாத்தீங்கன்னா, ஒரு கிரிட்டிக்கலான ப்ராசஸ் நடக்கும் போது அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிப்பேர் பண்ணலாம், நம்ம அதை கரெக்டான ரிசல்ட் தரலாம். ஹை ரிஸ்க் ஏரியாவை பாத்தீங்கன்னா அதை அப்வோர்ட் பண்றது, முன்னாடி கொண்டு வர்றது, எந்த ரிஸ்க்கும் இல்லாம அதை கரெக்ஷன் மேக் பண்றது, அன்னெசரி ஒர்க்கை மினிமைஸ் பண்றது, தேவையில்லாத வேலைகளை கம்மி பண்றது. அதுக்கப்புறம் ஆடிட்டரோட எஃபெக்டிவா இருக்கணும். எந்த விதமான பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் டைம், எஃபோர்ட், ரிசோர்ஸ் பாத்தீங்கன்னா எஃபிஷியன்டா யூஸ் பண்ணணும். அந்த ஒர்க்குக்கு தகுந்த அளவு மட்டும் யூஸ் பண்ணா போதுமே தவிர அன்வான்டா யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இவங்களோட டார்கெட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமைசிங் த ப்ரொடக்டிவிட்டி. ஒரு ப்ரொடக்டிவிட்டி அங்க நடக்குதுன்னா மேக்சிமைஸும் பண்ணணும் அண்ட் ஆர்கனைசேஷனோட ஃபங்க்ஷன் ஸ்மூத்தா ஒர்க் ஆகணும். இதுதான் உங்களோட மெயின் டார்கெட்டோட அப்ரோச்சா இருக்குது. கிளியர் ஆப்ஜெக்டிவ் எக்ஸ்பெக்டேஷன், இவங்களோட கிளியரான ஆப்ஜெக்டிவ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் எதுவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எ வெல் டிஃபைன்டு ஸ்கோப். ஆடிட்டர் பாத்தீங்கன்னா கிளியர் ஆப்ஜெக்டிவாவும், அதுக்கப்புறம் அங்கிருந்து வர அவுட்கம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவும் வரணும். ஏன்னு சொன்னா அந்த ஒரு வெல் டிஃபைன்டு ஆடிட்டர் இருக்கும்போது அந்த கம்பெனியோட கிளியரான ஆப்ஜெக்டிவ் இது அதாவது அவங்க 1 இயருக்கான ஆப்ஜெக்டிவ் வச்சிருந்தாங்கன்னா, இல்ல ஒரு 2 இயர் 3 இயர் வச்சிருந்தாங்கன்னா அது கண்டிப்பா அவங்க அச்சீவ் பண்ணும் அப்படின்ற ஒரு நிலைமையில வச்சிருப்பாங்க. சோ ஆடிட்டர் அந்த ஆப்ஜெக்டிவ்ல ரொம்ப கிளியர் அண்ட் பர்ஃபெக்டா இருக்கணும். பிகாஸ் அந்த அவுட்கம் கரெக்டான அவுட்கம்மா கொடுக்குற அளவுக்கு அவங்களோட ஒர்க்கும் போகணும் இல்லையா. சோ அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் இது மேலயும் இருக்கும். அண்ட் ஸ்டேக் ஹோல்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வகையில, அதாவது அவங்க எந்த அளவுக்கு அந்த கம்பெனில ஆக்சஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு அவங்க கம்பெனி யூஸ் பண்ணணும், அதனால அவங்க டெலிவரபிள் பண்ற விஷயம் எந்த அளவுக்கு வெளியில எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றத இவர் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் திஸ் கிளியாரிட்டி எதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெடியூஸ் பண்ணும். ஏன்னு சொன்னா அவர் கிளியரான எக்ஸ்பிளனேஷன் மத்தவங்களுக்கு கொடுத்துருவாரு ஆடிட்டர். சோ நம்ம கம்பெனிக்குள்ள வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாகும். கோல்ஸ் கரெக்டான எல்லா பார்ட்டிஸும் அதுக்காக ஒர்க் போடுற அளவுக்கு
அவரை ஒர்க் பண்ற அலைன் பண்ண முடியும். அது அண்ட் ஆடிட்டர் வந்து பாத்தீங்கன்னா மெயினா அவங்களோட ஃபோக்கஸ், அவங்களுக்குன்னு கொடுத்திருக்கிற ஸ்ட்ரக்சர், ஃபார்மேட், ரிசல்ட்டை வந்து ஈஸியா அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒரு கிளியரான ஆப்ஜெக்டிவ் இருந்தா அந்த கம்பெனிக்குள்ளார இருக்கிற விஷயமும் கிளியராகவும் இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் ரிசல்ட்டும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்குள்ளார ஒரு மெயின் வைட்டல் ரோலா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரிஸ்க் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றது, அதாவது அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அந்த ரிஸ்க் நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது. அதுக்கப்புறம் ரிஸ்கோட ஏரியா வந்து நிறைய விஷயத்துல வந்து இருக்கலாம். ஆடிட்டர் வந்து ப்ரோஆக்டிவா ஒர்க் பண்ணணும், எந்த விதமான வர்னலபிலிட்டியும் இருக்கக்கூடாது. ரெக்கமெண்ட் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜினா ஒருத்தர்னால வந்து இந்த ரிஸ்க் ஹேண்டில் பண்ண முடியும்னா இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் பண்ணி முடியறவங்க கிட்ட கொடுத்து அந்த ரிஸ்கை வந்து சால்வ் பண்றது. அதுக்கப்புறம் கம்பெனி வந்து ரிசைலன்ஸ் பண்ணும், அதாவது அந்த ரிஸ்க்ல இருந்து வெளி வர வைக்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, ஈஸியா வெளியில வந்துருவாங்க. அத ரிசைலன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அக்கார்டிங் டு த ஆடிட் டேர்ம்ஸ். அதுக்கப்புறம் இஷ்யூஸை வந்து எக்ஸுகுலேட், அதாவது ஒரு விஷயம் இப்போ ப்ராப்ளம் இருக்குதுன்னா அது ஈஸியாவும் சிம்பிளாவும் அந்த இஷ்யூ நம்ம எந்த அளவுக்கு அதுல இருந்து நம்ம வெளியில வரோம் அப்படின்றத வந்து சொல்றதா எக்ஸ்குலேட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ஷோர் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டா நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த எஃபெக்டிவாவும் ஸ்ட்ராட்டஜிக் அலைன் பண்ணி அந்த ஒர்க்கை நம்ம ஈஸியா பண்ணி முடிக்கிறதா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல வந்து சொல்றாங்க. கம்ப்ளையன்ஸ் த ரெகுலர் ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது ரெகுலர் ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்து ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் அந்த ஆடிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விதமான விஷயங்கள் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். என்னென்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்திருக்கிற லா, இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட், எப்படி நம்ம இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒர்க் பண்ணணும் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் இப்படிதான் ஒர்க் பண்ணணும்னா அந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்ல தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணணும். இந்த ஸ்கோப் வந்து எதை என்ஷூர் பண்றது பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்குள்ளார மேண்டட்டரியான ஏரியால வந்து எக்ஸாமைன் பண்றாங்களா, பார்த்து டெஸ்ட் பண்றாங்களா, அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசேஷனால வந்து லீகல் ஆப்ளிகேஷனை வந்து ஃபேஸ் பண்ண முடியுதா, அதுக்கப்புறம் கம்ப்ளையன்ஸ் வந்து லீகல் ஸ்டாண்டர்ட் படி அவங்க வந்து சப்மிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்களா, அதுக்கப்புறம் ரெகுலேட்டரி இதனால வந்து எது இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்குள்ளார வர பெனாலிட்டிஸை நம்ம வந்து கம்மி பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம் இதனால நம்மளோட ரிப்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அக்யூரேட்டா இருக்கும். யார் யாருக்கெல்லாம் தரும்போதுன்னு பாத்தீங்கன்னா அத்தாரிட்டிஸ்க்கும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் கொடுக்கும் போது நம்மளோட ரிப்போர்ட் வந்து கரெக்ட் அண்ட் கிளியர் கட்டா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேக் ஹோல்டர் சாட்டிஸ்பாக்சன், இது வந்து எது எதெல்லாம் அலைன் ஆயிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆடிட்டரோட மெயின் ஸ்கோப்பே ஸ்டேக் ஹோல்டர்ஸோட நீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மீனிங்ஃபுல்லா நம்ம வந்து அவங்க கிட்ட ப்ரொவைட் பண்ணணும். இதெல்லாம் வந்து கம்பெனில நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்ன ஏரியாஸ் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்குது, அவங்க கன்சர்ன்டு இப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க கன்சர்ன் இதாதான் இருக்குதா அப்படின்றது வந்து டெலிவர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெக்கமெண்டேஷனோட வேல்யூ என்னது, என்ன ஆக்ஷன் கம்பெனிக்குள்ளார ப்ரியோரிட்டைஸா முன்னிறுத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் வந்து இதனால வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கம்பெனியோட ட்ரஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அட் த சேம் டைம் நம்ம கம்பெனியோட ஆடிட்டோட ஃபங்க்ஷனோட கிரெடிட்டபிலிட்டி வந்து கம்பெனி அண்ட் ஆர்கனைசேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு ஆடிட்டரோட அதாவது ஸ்கோப்னால ஒரு கம்பெனிக்கு எந்த விதமான ஒரு கரெக்டான நோக்கங்களை வந்து கொடுத்து அதுல இருந்து ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்குற ஒரு கிளியாரிட்டி தான் வந்து இந்த ஸ்கோப் ஆஃப் ஆடிட் குள்ளார வந்து நம்ம வந்து சொல்லி இருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதோ ஒரு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேணும்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அண்ட் இன்னொரு வீடியோல உங்களுக்கு நான் வந்து மீட் பண்றேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Bye from Learn With Me Academy.